நடிக்கிறதுல மட்டும் பண்ணுறாரு. இந்த இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில் கேட்கல நோ அரசியலுங்கிறாரு. நடைமுறையில் அவர் இப்படி ஒரு பயந்தாங்கொல்லியாக இருக்கிறாரு. பெண்கள் பாலியல் வன்கொடுமை பண்ணா எல்லா நடிகர்களும் பெரிய உச்சபட்ச நடிகர்களும் குரல் கொடுக்குறாங்க. ஆனா இங்க நடந்த ஒரு விஷயத்துக்கு யாரும் குரல் கொடுக்கவும் இல்லை. அதே மாதிரி ரஜினி சார் கேட்கும் போது நோ அரசியல் கொஸ்டின் கேட்க சொல்லிட்டாரு. எப்படி பாக்குறீங்க? ரஜினி சாரே மறுபடியும் கொண்டாந்து நிப்பாட்டுறீங்க. அவர் தான் நடிக்கிறதுல மட்டும் பண்ணுறாரு. இந்த இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில் கேட்கல நோ அரசியலுங்கிறாரு. அதே அவர் பழைய இதில் கிளிப்பிங்ஸில் வருது, ராமையா ஆண்டாலும் ராவணே ஆண்டாலும் நான் ராவணனோட ஃபேனு, நான் ராவணனோட பிரதிநிதி அப்படின்னு ஸ்ரீபிரியா வச்சுக்கிட்டு ஒரு இடத்துல சொல்லுவார். நான் ராமன் சொந்த பொண்டாட்டி சந்தேகப்பட்டவன், நான் ராவனை 14 வருஷம் பாதுகாத்துவேன் அப்படின்னு நான் ராவணன் அப்படின்னு காட்டிக்கிறாரு திரைப்படத்தில். நடைமுறையில் அவர் இப்படி ஒரு பயந்தாங்கொல்லியாக இருக்கிறாரு. அவருக்கு மீட்ரு ஓடுது. அவர் படத்துக்கு 80 கோடி சம்பளம் வாங்க முடியுது. அதனால் கமலஹாசனும் அங்கே அடைக்கலாம், ரஜினிகாந்தும் அங்கே அடைக்கலாம், நடிகர் சங்கமும் அடைக்கலாம். பரவாயில்ல, நான் தான் இப்போ மாட்டிருக்கேன். சும்மா இருங்க, எனக்கு ஒன்றும் கிடையாது. நீங்கள் என்ன வேணாலும் நாகப்படியில் சார் மாதிரி கேளுங்க. அவங்கள்ட்ட தான் கேட்கணும். என்கிட்ட கேளுங்க, நான் சொல்கிறேன். இப்போ சொல்லிட்டேன், பொது வெளியில் நடந்தது தவறு, கவர்னர் செய்கிறது தவறு. சமீப காலமா தமிழ் படங்கள் எதுவுமே ஏற்றுக்க முடியல. சமீப காலமா தமிழ் படங்கள் எதுவுமே ஒழுங்கா ஓடலையா? அது மக்கள்கிட்ட காசு இருக்க விட்டா தானே சார். ஆமாங்க, புஷ்பா 2 ஓடுது, புஷ்பா 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 ஓடுது. இங்கே ஓடலை. அதுக்கு நியாயமான காரணம், அது நிறைய விளம்பரம் பண்ணி முதல்ல ஹிட்டை கொடுத்துருந்தாங்க அந்த கதாநாயகிகளை. இப்போ எல்லாம் தமிழ்நாட்டில் ஹீரோக்களே இல்லையே. பெரிய பெரிய ஹீரோக்கள் எல்லாம் இந்த மாதிரி இருக்காங்களே, எல்லாம் கட்சி ஆரம்பிச்சிடுறாங்க, வெளில போயிடுறாங்க. யாராவது கண்ணுக்கு தெரிய ஹீரோக்கள் இருக்காங்களான்னு பார்த்தா யாருமே இல்லைப்பா, நான் தான் இருக்கேன். ஆமாம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.